ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான இல்லை ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் பண்ணுனாவே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாகவும் கேஷுவலாகவும் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையில்லாத நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டாக்ஸிக்காகவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றி வச்சுருப்போம். அப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்பர் 1, பர்ஃபெக்ஷன். ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த டிசிப்ளினுக்கும் பர்ஃபெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத போது மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, அங்கே இருக்கிற சிக்னல்ஸ், அதாவது சைன் போர்டு, சிக்னல்ஸு, இப்போ ஜீப்ரா கிராசிங் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ஷன். இதுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். அதுவே டிசிப்ளின் அப்படிங்கிறது திடீர்னு போகும்பொழுது திடீர்னு சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களை அறியாமலே வண்டியை ஸ்டாப் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் வேறு, பர்ஃபெக்ஷன் வேறு. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தரோட இம்பர்ஃபெக்ஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லவ் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு பர்ஃபெக்ஷன் தேவை கிடையாது, ஆனால் டிசிப்ளின் முக்கியம். நம்பர் 2, கண்ட்ரோலிங். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இந்த கண்ட்ரோலிங்கை சொல்லலாம். நம்ம எப்போ ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, த ஃபியர் ஆஃப் லூசிங். அந்த பொண்ணு நம்ம பேச்சை கேட்க மாட்டா, இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற ஒரு பயம் வரும்பொழுது நம்ம அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொல்கிறீங்க, அந்த பொண்ணு கேட்க மாட்டா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. திரும்ப அதே விஷயத்த பொலைட்டாக சொல்லுங்கள். ஆனால் மோர் தென் 2 டைம் 3 டைம் அதே விஷயத்த அந்த பொண்ணு ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து தூக்கி தூரம் போடுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணுறா, உங்களுக்காக மாற்றிக்கிற மாட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு அந்த பொண்ணை மாற்றிட்டு நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்பர் 3, டிமாண்ட் டு சேஞ்ச். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு நீ இந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணை டிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணே நினச்சா மட்டும்தான் சேஞ்ச் ஆக முடியும். நீ பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்களோட சைக்காலஜியில் நீ எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. நீ வேணால் சொல்லலாம், இந்த விஷயம்லாம் பண்ணுன அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணே நினச்சா மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம இதெல்லாம் சொன்னோமா அப்படின்னா அந்த பொண்ணை நம்ம லைஃப் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு. போகட்டும். நீங்கள் ஏன் உங்களுக்கு அந்த ஒரு பயம் வருது அப்படின்னா, நீ வீக்காக இருக்க அந்த விஷயத்த நீ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக மாறு. கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு பொண்ணு வரும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ தாடி வளர்த்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ இன்னும் வீக்காக தான் போவ. அந்த பொண்ணு உன்னை பார்த்து ரோட்டில் போகும்போது சிரிக்க தான் செய்யும். ஸோ பிரச்சனையை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கையை காட்டுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்பர் 4, டூ மச் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சாக்ரிஃபைஸும் தேவை. ஆனால் 2 பேர் சைட்லேருந்து மியூச்சுவலாக தேவை. ஏன் அப்படின்னா மியூச்சுவலாக 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் ஒரு புதுசான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டாவது, ஒருத்தர் மட்டுமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை ஈஸியாக சீட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஏன் அழிச்சிக்கிறீங்க, உங்களுடைய ரெஸ்பெக்டை ஏன் அழிச்சிக்கிறீங்க? உங்களுக்கே தெரியணும், நான் ஒரு விஷயத்தில் அட்ஜஸ்ட் ஆகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணும் அட்ஜஸ்ட் ஆகணும். இல்லை அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் ஆக மாட்டா அப்படின்னா முதல்ல சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேவையே கிடையாது. அப்படி ஒரு ஆணியை நம்ம பிடுங்கவும் வேணாம். அந்த ஆணியை தூக்கி தூரமாக போட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை பார்க்குறது ரொம்ப நல்லது. நம்பர் 5, பையன் மட்டும்தான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களாலேயும் அதாவது ஒரு பொண்ணாலேயும் ஃபினான்ஷியலாக அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் சரி இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பையன் தான் ரெஸ்டாரண்ட்டில் பே பண்ணணும், உங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும், உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிறணும், உங்களையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு உங்கள் மேலே லவ் வராது, வெறுப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாகும் பொழுது அந்த பையனால் சம்பாதிக்க முடியாது. அந்த டைமில் அவனுக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆகும், கொத்த இந்த லவ்வை பண்ணாமே இருந்திருக்கலாமோ, நம்ம தொடர்ந்து அவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அவள் திரும்ப குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, நமக்கு கூட எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மேலே லவ்வெல்லாம் வரவே வராது. அந்த இடத்துல வெறுப்பு வரும். ஸோ உங்களால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும், அவனோட க்ரோத்தில் ஏதாவது உங்களால் பங்களிப்பு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பையன்தான் ஒரு லவ்வுக்கு ஃபினான்ஷியலாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை.
இப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா துறக்கி தூர போடுங்க. 2வது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். தன்னுடைய பார்ட்னர் என்ன சிச்சுவேஷனில் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப். அது எமோஷனலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம். கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய பார்ட்னர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார், உங்களுக்கு வேணுன்றதை பண்ணுவார். அதை விட்டுட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணுறான், என்னை வந்துக்கிட்டு டாமினேட் பண்ணுறான், அதாவது அது ஏன் இப்படிலாம் ஒரு ட்ராமாவான ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரிஜினலான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபீல் பண்ணலை. அதாவது ஆல்ரெடி இந்த படத்தில் காட்டுற, வீடியோவில் காட்டுற ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த மாதிரியான ட்ராமாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னரை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களை விட பர்ஃபெக்டான ஒரு கப்புள் இருக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.